சொல்லுங்க மேடம். ஓகே. இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் டாட் போஸ்ட் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இது வந்து கால் பண்ணுறோம், ஏபிஐ கால் பண்ணுறோம். இதில் சால்ட் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொடுத்துருக்கோம். மை பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு வந்து கெட் பண்ணுறோம். ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம யூசர் அங்கே கொடுக்கறது அது வந்து வரும். சூப்பர். அப்புறம் #bcrypt.hashsync அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்வேர்டை வந்து இந்த மெத்தட் மூலமா நம்ம டீக்ரிப்ட் பண்றோம். பாஸ்வேர்டை bcrypt டாட் அப்படின்றத சொன்னாங்களா சார்? bcryptன்னு சொல்லி அதை வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை என்கிரிப்ட் பண்றோம் பாஸ்வேர்டை. அது நேம் வந்து ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு புது நியூவான ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் நியூ ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடியில் ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படிங்கிறத வச்சு நம்ம எல்லாமே வந்து அதுக்கு ஈக்குவலாக அசைன் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், இமெயில், ரோல் நம்பர், தென் அட்ரஸ், பாஸ்வேர்ட், எவ்ரிதிங். அதுக்கப்புறம் ரிசல்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் டாட் சேவ் அப்படிங்கிற மெத்தட் மூலமா நம்ம வந்து அதை சேவ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டேட்டஸ் 1 ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் வந்து நமக்கு ஷோ பண்ணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த இடத்துல ரிசல்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட் இந்த ரெக்கார்டு விழுதுல அது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணும். இது எதுக்காக நம்ம எழுதுறோம்னா இஃப் ரிசல்ட், அதாவது கண்டிப்பா ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்டா வரும், இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும், அப்படி இல்லைன்னா எரர் அப்படின்ற மாதிரி வரும். அதனால எல்ஸ் வந்து போடும். ஓகேங்களா? சூப்பர் மேம். ஓகே, சுமதி மேம் சொன்னதுக்கு எல்லாமே புரியுதா? சாரி, சொன்னது எல்லாருக்குமே புரியுதா? ஓகே, அங்கே தம்ஸ் அப் போட்டுட்டு இருப்பீங்க, எனக்கு அதை பார்க்க முடியாது. ஓகே, சந்தோஷம். ஓகே, இப்போ லாகின் மெத்தடை இன்னொரு பாப்பா மோகனா சொல்லுங்கண்ணா. இன்னொரு பாப்பா இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதுனா சொல்றீங்க? லாகின். ஓகேண்ணா. நம்ம சாமி கும்பிடுறியா? இல்ல, நான் பாக்குறேன். சரி, சாமியா? கம்முன்னு இறாண்டா. ஓகே, இப்ப லாகின் அந்த இமெயில்ன்ட்டு ஒரு வேரியபிள் கான்ஸ்ட் எடுத்திருக்கோம். இப்ப ரெக்வயர் டாட் பாடினா அவங்க சுமதி சிஸ்டர் சொன்ன மாதிரி அதை வாங்குறது, அவங்க கொடுக்கறத நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டும் அவங்க கொடுக்கறது. இப்ப வந்து இமெயில் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதுல அந்த ஸ்டூடெண்ட் கலெக்ஷன்ல போற மாதிரி இது வச்சிருக்கோம். ஓகே, இதுல என்ன பண்றோம்? இந்த லைன் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த வேர்ட்னா அதுதானா தெரியல. ஆனா நீங்க ஏதோ சொன்னீங்கனா. ஓகே, வேற யாரு? நீங்க ஒரு லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க அண்ணன் பாலாக்கு கால் பண்ணலாம், இல்ல இந்த அண்ணன் வெங்கிக்கு கால் பண்ணலாம். கேக்குறதானா? யார் அதுதான். ஓ, கால் பண்ணி கேட்டு சொல்லவா? ஏமா என்கிட்ட கேளுமா, நான் சொல்றேன். ஓகே, ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் அப்படின்னா லாகினை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல இமெயில் முதல்ல இருக்கான்றதை செக் பண்ணணும். கரெக்டா? அந்த இமெயில் செக் பண்றதுக்கு நம்ம எழுதியிருக்கிற கோடிங் தான் ஸ்டூடெண்ட் கலெக்ஷன். ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் எங்க இருக்கு? இதுதான் ஸ்டூடெண்ட் கலெக்ஷன். இந்த ஸ்டூடெண்ட் கலெக்ஷன்ல நான் சொல்லக்கூடிய இமெயில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் டேட்டா பேஸில் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ ஒரு 10 ரெக்கார்டு இருக்குன்னா அதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபைண்ட் ஒன்றுன்னு நான் கொடுக்குறேன். ஃபைண்ட் ஒன்றுனா இது வந்து டிஃபால்ட்டாக மங்கூஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இது என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கலெக்ஷன், அந்த கலெக்ஷனில் இமெயில் ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்குற இமெயில் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்துன்னு வந்து கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நல் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடும்.
ஓகேவா? நம்ம என்ன எழுதணும்? இஃப் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது 3வது. யார் இது? பாலா அண்ணனின் விருதுகள் வாங்க. கோவமா இருக்கணும். விக்டர்ல இருந்து எல்சு ஓ இல்லையா? பெருமாள் பிரவீன் பிரதீப்போட தம்பி தான். சரி ஓகே முடிஞ்சு. சரி நானே சொல்லிடுறேன். 3 பேரும் சொல்லல. ஓகே. இப்ப இமெயில் எக்ஸிஸ்ட் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட்ல இருந்து டேட்டாவை எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தெரியும். நான் எனக்கு பாஸ்வேர்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காக இந்த பாஸ்வேர்டு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறேன் அப்படின்னா இது டிபில இருந்து வரக்கூடிய பாஸ்வேர்டு. ஓகேவா? டிபில இருந்து வரக்கூடிய பாஸ்வேர்டும் நான் கொடுக்குற பாஸ்வேர்டும் கரெக்டா கம்பேர் ஆகுதா அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் bcryptல கம்பேர் சிங்க். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது ஆஷ் சிங்க். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்றது கம்பேர் சிங்க். கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லிட்டேன்டா. கரெக்ட் கரெக்டா இருந்தா நீ பேச முடி. ஓகே கரெக்டா இருந்தா இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம். ஓகேவா மக்களே? கிளாஸ் நடத்த அந்த வீடியோவை பார்த்து 1 or 2 டைம்ஸ் பாருங்க. பார்த்துட்டு அடுத்தது இது பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு நேற்று நான் bcrypt வந்து சொல்லி கொடுத்தேன். நேற்று ஒரு 1/2 hour நீங்கள் எடுத்து பார்த்துருக்கலாம். முதல் நேற்று நடத்தினேன். நேற்று ஒரு 1/2 hour பார்த்துருக்கலாம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணியாச்சு. இப்போ இமேஜ் ப்ராசஸுக்கு போயிடுவோம். இமேஜ் ப்ராசஸ் அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுல மல்டர் பஸ் பாய் அப்படி இப்படின்னா இருக்கும். முதல்ல இருந்துச்சு, இப்போ அப்படி இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். மல்டர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு இமேஜ் வருது இல்லை, அந்த இமேஜை இது ப்ராசஸ் பண்ணும். எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்டரை ஓகேவா? இப்போ மல்டரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மல்டரை நம்ம காப்பி பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ, இதுக்கு மேலே எந்த இடத்துக்கு வேணுமோ அங்கே தான். சர்வரில் வேணும்னா சர்வரில் வச்சுக்கலாம். நமக்கு இந்த இடத்துல தான் நான் பண்ண போகிறேன். மல்டர் இவங்க ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. மல்டர் டிஇஎஸ்டி அப்படின்னா என்னது? டிஇஎஸ்டி டெஸ்டினேஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டெஸ்டினேஷன் அப்படின்னா என்னது? நீங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபைல் எந்த ஃபோல்டர்ல போய் விழணும் அப்படின்றத கேட்கறது தான் இது. ஓகேவா? இப்போ நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண போறேன். ஓகேவா? அது எங்கேயாவது போய் விழணுமானா கிடையாது. எனக்கு அதுக்குன்னு தனியா ஒரு அப்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இமேஜஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்றது. ஓகேவா? இதுதான் அதனுடைய கோட் விளக்கம். இதை எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்லோட்ஸ். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா நான் அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணதால அப்லோட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அப்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மல்டரை யூஸ் பண்ணிட்டேன். எந்த இடத்துல கோடு போய் வேணும்னு எழுதியாச்சு. கோடிங் எங்க போய் வேணும்னு நம்ம எழுதணும்ல. ஓகேங்களா? அதுக்கான கோடு தான் இது. ஆப்பு போஸ்ட் ப்ரொஃபைல். ஓகேவா? இதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ ஆட் ஸ்டூடெண்ட்ல என்ன செய்ய போறேன் அப்படின்னா அப்லோடு சிங்கிள் அப்படின்னு இருக்கு. சிங்கிள் அப்படின்னா என்ன? ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் அப்லோட் பண்ணும். ஆனால் மல்டிபிள் இமேஜுக்கு அரே. ஓகேவா? இது ஒரே ஒரு இமேஜ். இது அவதார்னு போட்டிருக்காங்கல்ல, இது என்னவா இருக்குன்றது உங்களுக்கு ஐடியா?
ஓகே, நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீல்டு நேம் இப்படிதான் இருக்கும். அவதாரண என்ன நீங்க இமேஜ் அங்க நேம் கொடுக்குறீங்களோ அதுதான். ஒரு டெஸ்ட் ஒரு இதுக்காக பார்ப்போமே. இப்ப ஆட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன், ஓகேவா? அவதாருக்கு பதிலா நான் இமேஜ்னு வச்சுக்கிறேன். இமேஜ் அப்லோட் பண்ண போறேன், ஓகேவா? இந்த இடத்துல இது என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். request.file is the avatar file. ஓகே, request.file. ஏன்னா இது request.file அப்படின்னா பாடி டேட்டாவா இருந்தா போஸ்ட் மெத்தட்ல request.body. இது ஃபைலுக்கு மட்டும் நீங்க request.file அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். இது நீங்க இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைல்ஸ் ஆஃப் 0 அப்படின்ற ஒரு இதுல தான் எடுத்திருப்பீங்க. எத்தனை பேருக்கு அது ரீகால் பண்றீங்க? ஜாவாஸ்கிரிப்ட்ல event.target.files of 0 பார்ப்போம். எவனுக்கும் தெரியலையா? ஒரு ஜீவன், ராகுல் ஜீவன். ஓகே, அதாவது நார்மல் டேட்டாவுக்கு request.bodyல இருந்தே வந்துடும். இமேஜுக்கு மட்டும் இதுல வந்து இது கொஞ்சம் அடிஷனலா தெரிஞ்சுக்கோங்க. இமேஜுக்கு மட்டும் request.fileன்னு வரும். போஸ்ட் மெத்தடா இருந்தா எப்படி நீங்க டேட்டாவை எடுப்பீங்க? யாரா கரெக்டா ஒன்று சொல்லுங்க. போஸ்ட் மெத்தடா இருந்தா நோட்ல எப்படி டேட்டா எடுக்கும்? பாடி என்ன பாடின்னு போடுவோம்? request.body. ஓகே, கெட் மெத்தடா இருந்தா request.query. request.queryன்னு போடுவோம், ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னும் போது ஃபைலுக்கு மட்டும் request.file அப்படின்ற மாதிரி பாவம். இப்ப பாருங்க, இது ஊந்துருச்சு. ஓகே, இப்ப இமேஜ்னு கொடுத்துருக்கோம். இப்ப ஸ்கீமால ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணி இமேஜ் ஸ்ட்ரிங், அது என்ன டேட்டாவா வருதோ அதை அப்படியே இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணும். இமேஜ்னே வைக்கிறேன். இமேஜ், ஓகேவா? இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நியூ ஸ்டூடெண்ட்ல இமேஜை மட்டும் நான் ஆட் பண்றேன். request.image. போஸ்ட்மேன்ல எப்படி அந்த விஷயத்த பண்ண போறோம்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா இமேஜ்னு வந்தா மட்டும் வேற ஒரு இடத்துல டேட்டா போடணும்ட்டு? ஃபார்ம் டேட்டாலண்ணா ஏதா கிளாஸ் போறியாடா நீ? உங்ககிட்ட தானா? ஓகே, இந்த இடத்துல நீங்க ஒன்லி டெக்ஸ்ட் டேட்டா மட்டும்தான் அலோடு. ஃபார்ம் டேட்டாலையும் அதே தானே இருக்கு. இல்லை, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்டா ஃபைலான்னு கேட்கும். ஃபைல் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். நம்ம அங்க கீ நேம் என்னன்னு கொடுத்துருக்கோம்? அவதாரா, கரெக்டா? இமேஜ். இமேஜ். கௌதம் இருக்கியா? இல்லையா? இமேஜ். இப்ப ஒரு இமேஜ் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். வரட்டும். இமேஜ் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல போய் செக் பண்ணணும். அப்டேட் ஆயிடுச்சுன்னு வருது. இமேஜ் போய் விழுந்துருக்கு, ஓகேங்களா? ஆனா இங்க ப்ரிவியூ காணும். ஏன் இல்லை அப்படின்றது தான் இப்ப பார்க்கணும். எதனால இல்ல? எதனால இமேஜோட ப்ரிவியூ வரல? request.file கொடுக்கணும். புரியல.
ரெக்வஸ்ட் டாட் ஃபைல் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் டாட் ஃபைல் கொடுக்கறது இல்ல, இதனுடைய எக்ஸ்டென்ஷனே காணும் பாருங்க. டைப் ஃபைல்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் தான் ஆட் பண்ண போறோம். இது இருக்குங்களா? ஸோ இந்த விஷயத்தை காப்பி பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாகவே காப்பி பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கிட்டு இது டெஸ்டினேஷன் மட்டும் சொல்லுது. ஓகேவா? இப்போ அப்லோட் ஃபோல்டர் தான், அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. எனக்கு இது தேவை கிடையாது. இது ஜஸ்ட் அப்லோடுன்றது மட்டும் தான் சொல்லும். எனக்கு அப்படி தேவையில்லை. எந்த ஃபைலு அது இதுன்றது எல்லாமே சொல்லும். இப்போ எப்படி வருது அப்படின்றது மல்டர் டிஸ்க் ஸ்டோரேஜ் உன்னுடைய டெஸ்டினேஷன் இது, ஃபைல் நேம்னு ஒரு இந்த கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டேட் நவ் அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்டான டேட்டை எடுத்து அதில் ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணிக்கும். எதுக்காக அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா யூனிக்காக ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆகணும். ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு ஐடியில தான் இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகணும். சேம் ஐடியா போய் விழுந்தா எல்லாருக்கும் ஒரே இமேஜை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு அந்த கால்பேக் ப்ராசஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை இங்கே எடுத்துட்டு வந்து வச்சிடணும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்றது சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்பயுமே இமேஜ் அதெல்லாம் கரெக்டாக நேம் வந்திருக்கு. ஆனால் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வரல அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுதான் ரெக்வஸ்ட் டாட் ஃபைல் நேம் அப்படி இருக்கா, இதில் டாட் ஜேபிஜி அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் இப்போதைக்கு ஸ்டாட்டிக்காக வச்சுக்கணும். இப்போ இமேஜை ஓகே இமேஜ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இதனுடைய எக்ஸ்டென்ஷனை இப்போ வந்திருக்கும். எக்ஸ்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். டேட்டா பேஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓகேவா? ஸோ மல்டர் பேக்கேஜ் இமேஜ் அப்லோடுக்காக யூஸ் பண்ணுவோம். இங்கே தான் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது ஃபைல்ஸாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே விழுந்துடும். எனக்கு அப்படி வரக்கூடாது. ஒவ்வொரு இமேஜுக்கும் நேம் வேணும் அப்படின்னா டெஸ்டினேஷன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது நம்ம எழுதணும்னா அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவங்களுடைய மல்டர் இதில் டிஸ்க் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து போட்டாலே அது ஒர்க் ஆகிடும். ஏன் இது ஸ்டோர் ஆகணும்? சேவ் கமெண்ட் எங்கே இருக்கு? ரெக்வஸ்ட் டாட் பாடி இமேஜஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லாக் போட்டு ரெக்வஸ்ட் டாட் ஃபைல்னு போட்டு செக் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே பல்க் எடிட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. திரும்ப கீ வேல்யூ எடிட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துட்டு வந்து திரும்பவும் இந்த மாதிரி கொடுத்துட்டு கீ வேல்யூ எடிட் போயிடுங்க. இமேஜ் இங்கே இருக்கும். இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுது? cannot read property file அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்த இடத்துல அது வரல அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஏன் வரல அப்படின்றத இப்போ செக். குழப்பமாக இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ண தேவை. திரும்பவும் நம்ம பார்ப்போம். request.file தான் போட்டோம்.
டாட் போட்டு வச்சிருக்கேன். இந்த இது ஒர்க் ஆகாது, இருந்தாலும் இதை வச்சுட்டு இப்போ ரெக்வெஸ்ட் டாட் ஃபைலில் என்னென்ன வருது, அதனுடைய ஃபீல்டு நேம், ஒரிஜினல் நேம், என்கோடிங், மைம் டைப்பு எல்லாமே வருதா. இதில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேமை தான் டிபியில் போய் ஸ்டோர் பண்ணணும். எதுக்காக நீங்கள் டிபியில் இதை போய் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்லோட் ஃபோல்டரில் அந்த நேமில் தான் அது போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா. இது இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேபி நாளைக்கு நாளன்னைக்கு கிளாஸில் இதனுடைய ஐடியா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெக்வெஸ்ட் டாட் ஃபைலில் நமக்கு இந்த அவுட்புட் வருது. இதில் எனக்கு இந்த ஃபைல் நேம் மட்டும் எடுத்து டிபியில் ஸ்டோர் பண்ணணும். என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சரி, நான் தான் அந்த ஒருத்தன். ரெக்வெஸ்ட் டாட் ஃபைல்னு இருக்குல்ல, இதை போட்டு இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு ஃபைல் நேம் மட்டும்தான் வேணும். இப்ப எதுவுமே இல்லையா. இப்ப பாருங்க, பெட்டிக்குள்ள போன பையன் இங்க வந்துட்டான். வந்துச்சா இமேஜ் அப்படின்றது. எதுக்காக நான் இந்த விஷயத்துக்கு இந்த இமேஜ் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா அப்லோட் ஃபோல்டர்ல நிறைய இமேஜ் இருக்கும். இந்த யூசரோட இமேஜ் எது அப்படின்றத நான் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த நேம் எனக்கு தேவை. ஸோ அந்த நேமை நான் எடுத்து என்னுடைய இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு. ஓகே.